Friends, இன்னைக்கு இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் யூனிட் 31ல நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பை செபி ஃபார் கார்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கார்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸுக்காக என்னென்ன ரெகுலேஷன்ஸை செபி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு கம்பெனி தன்னுடைய செக்யூரிட்டிஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது ஒன் ஆர் மோர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் பண்ணணும், அந்த மாதிரி எந்த விதமான லிமிட்டடும் கிடையாது. அவங்க ஒன் ஆர் மோர் நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அந்த கம்பெனி தன்னுடைய செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணலாம். ஸோ அந்த செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக அதோட மெச்சூரிட்டி பீரியட் கண்டிப்பாக மோர் தென் 365 டேஸுக்கு இருக்கிறோம். அது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே சமயம் நம்ம ஒரு செக்யூரிட்டிஸ் ஈக்விட்டியோ டெப்டோ என்ன விதமான செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணாலுமே அது எப்படி ஆஃபர் பண்ணுவாங்கன்னா த்ரூ அண்ட் ஆஃபர் டாக்குமெண்ட். அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லா இதுவுமே அதில் இருக்கும். அதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்கர் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ அந்த ஆஃபர் டாக்குமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்டட் பண்ணலாம். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸும் அதுவுமே என்ன பண்ணலாம், நம்ம லிஸ்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் கொண்டு வரலாம். தென் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்னால் நம்ம நிறைய சொல்லியிருப்போம், அடிக்கடி பார்த்துருக்கோம் இதுக்கு முந்தின வீடியோவில் கூட. தட் மீன்ஸ் அந்த இதில் பப்ளிக் இஷ்யூனா அவங்க ஷேரை முதல்ல என்ன பண்ண போகிறாங்க, பப்ளிக் கொண்டு வர போகிறாங்க. பப்ளிக் அதை வாங்குவாங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டே அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அது வெல்த் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், பேங்க்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் அதில் என்ன பண்ண முடியும், அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டாக்ஸையோ ஷேர்ஸையோ பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுதான் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ். ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செபி அதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டட் கொண்டு வர்றது அண்ட் தென் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதே சமயம் நம்ம அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இல்லைன்னா ஸ்டாட்டரி கார்பரேஷன்ஸ், அதர் என்டைட்டிஸ் இவங்கெல்லாமே இவங்களுக்குமே தனி விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது. அதையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அவங்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் பிளேஸ்டு டெப்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்களோட அவங்க என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். மே கெட் தியர் ப்ரைவேட்லி பிளேஸ்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் அவங்களோடதே அவங்க வாங்கிக்கலாம். அதுக்குமே அந்த கண்டிஷனை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ டெப்ட் செக்யூரிட்டிஸை நம்ம உடனே போய் ஒரு செக்யூரிட்டிஸ் வருது கம்பெனியில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா உடனே போய் மக்கள் வாங்க மாட்டாங்க. அந்த ரேட்டிங்கை பார்ப்பாங்க. அந்த கிரெடிட் ரேட்டிங் கண்டிப்பாக அதுக்குன்னு ரேட்டிங் கொடுத்ததை மட்டும் தான் வாங்க முடியும். அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் அதுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டவங்களாக கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ரேட்டிங்கை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இந்த கம்பெனி நல்லா இருக்குது, இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த ரேட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம ஒரு டெப்ட் செக்யூரிட்டிஸை நம்ம இஷ்யூ பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம், அப்படி எல்லாமே டிமெட் ஃபார்மில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் டிமெட்டீரியலைசேஷன் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தன்னுடைய கம்பெனி ஷேர்ஸை செக்யூரிட்டிஸை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும், நம்ம பார்த்த மாதிரி செபியோட எலிஜிபிலிட்டி கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயின்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிட்ட இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்குறது, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும், டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸ், அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி செபி அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நிறைய கிளியரன்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸாக வாங்கணும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன ப்ரைஸ் ஆஃப் இஷ்யூக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் தென் நம்ம ஐபிஓவை லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பப்ளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண இன்வைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷேர்ஸ் அலாட் பண்ணணும். கடைசியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே. இந்த ப்ராசஸ் எல்லாமே செபிட்ட நம்ம வாங்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் தன்னுடைய ஷேர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காமன்லி யூஸ்டு டேர்ம்ஸ் இன் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், எஸ்டிடி. அதிலே நமக்கு ஆன்சர் இருக்குது. செக்யூரிட்டியை டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமாக நம்ம கட்டக்கூடிய வரி தான் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ செக்யூரிட்டிஸை நம்ம எங்கே டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ நம்ம ஒரு ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எவ்வளோ செக்யூரிட்டிஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ, எவ்வளோ வேல்யூ உள்ள செக்யூரிட்டிஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த வேல்யூக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய வரி தான் என்னது, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ இது வேறு
கமாடிட்டிக்கோ அல்லது கரன்சி டிரான்சாக்ஷன் நடந்தால் அது வந்து அதுக்கு இந்த டேக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு எப்போ வந்து இதாச்சு அப்படின்னா எனக்கு பண்ணது வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் 2004 படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணாங்கன்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ரூல்ஸ் 2004 படி இதை நோட்டிஃபை பண்ணாங்க. அது வந்து நமக்கு எப்போ எஃபெக்டிவ் ஆச்சுன்னா October 1, 2004. ஸோ இது வந்து மெயினான விஷயம் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்டிடி என்ன பண்ணாங்கன்னா கேஷ் டெலிவரி டிரான்சாக்ஷனோட வேல்யூ அதுக்கு பண்ணக்கூடிய அந்த டேக்ஸ் இதை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணாங்கன்னா 0.1% ரெடியூஸ் பண்ணாங்க. எப்போனா ஆனுவல் பட்ஜெட் 2013-14. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சப்போஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸுக்கு வெளியில் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஸ்டிடி டேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் செட்டில்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எப்போ செட்டில்ட் ஆகும் அப்படின்னா சப்போஸ் ஒரு பையர் வந்து ஷேரை ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ செல்லர் வந்து என்ன பையருக்கு அந்த ஷேர் போயிருக்கணும், செல்லருக்கு அமௌண்ட்டு அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கணும். கரெக்டாக? ஸோ செல்லர் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கணும், பையர் வந்து ஷேர்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கணும். இதுதான் செட்டில்மெண்ட்டு. கரெக்டாக? ஸோ இந்த செட்டில்மெண்ட் வந்து எப்போ நடக்க போகுது? இப்போ வந்து ஒரு பையர் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்காரு ஷேரோட ப்ரைஸை, டக்குன்னு அந்த பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பட்டனை அவர் கிளிக் பண்ணுறாருன்னா அவர் அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்து ஷேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடாது. கரெக்டு தானே? அதுக்குன்னு சம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து எப்போ செட்டில்ட் ஆகுது, இந்த டிரான்சாக்ஷன் எப்போ செட்டில்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா ரோலிங் செட்டில்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒரு டேயில் எவ்வளோ அப்ளிகேஷன், நெட் அப்ளிகேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து அந்த டேயில் எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பேர் தான் என்ன பேர்? செட்டில்மெண்ட், ரோலிங் செட்டில்மெண்ட். ஸோ ரோலிங் செட்டில்மெண்ட் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு T+2 அப்படிங்கிற ஒரு டே ஸ்பேசிஸில் தான் வச்சுருந்தாங்க. டி அப்படிங்கிறது என்னென்னா ட்ரேட் டே. ஸோ தட் மீன்ஸ் மண்டே இப்போ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து 2 days கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து செட்டில்ட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த ஷேர் வந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது நமக்கு மண்டே வந்து ட்ரேட் டே, அப்போ நமக்கு வெனஸ்டே போகும். சரி, ஓகே. இப்போ டியூஸ்டே வந்து எனக்கு ஹாலிடே, அப்போ எப்போ போகும்? தர்ஸ்டே போகும். இதில் மெயினான விஷயம் உங்களுக்கு ஹாலிடேயோ இல்லைனா நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இந்த வீக்கெண்ட் ஹாலிடே வரும்ல, அது எல்லாமே அதை நம்ம அதை ஆட் பண்ணக்கூடாது. அதை தவிர மற்ற ஒர்க்கிங் டேஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும் T+2 பேசிஸில். தென் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ் அல்லது செக்யூரிட்டிஸ் எல்லாமே பே இன் பே அவுட் அந்த டே அந்த ஃபண்டு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனுமே T+2 பேசிஸில் தான் நடந்தது. சப்போ தென் அந்த செபி வந்து என்ன பண்ணாங்கன்னா September 7, 2021 சம் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அப்ளிகபிள் பண்ணி அதுபடி என்ன சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் 1 monthக்கு முன்னால் அட்வான்ஸாக நோட்டீஸ் கொடுப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு அப்புறம் என்ன அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், January 1, 2022 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளை வந்து நீங்கள் பேசிஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த T+1 அப்படிங்கிறது அப்போ என்ன அர்த்தம்? ட்ரேடு டே வந்து இப்போ இன்றைக்கி மண்டே நடந்திருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், டியூஸ்டேவே வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டியூஸ்டே ஹாலிடேனா வெனஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் டே மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். இதுதான் வந்து என்னதுன்னா ரோலிங் செட்டில்மெண்ட். திரும்பவும் சொல்கிறேன், ஷேர்ஸ் வந்து பையர் ரிசீவ் பண்ணியிருக்கணும், செல்லர் வந்து மணியை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்டுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட், ரோலிங் செட்டில்மெண்ட். ஸோ பே இன் டே அண்ட் பே அவுட் டே. தட் மீன்ஸ் என்ன? பே இன் டே அப்படின்னா ஒரு டேயில் ஒரு புரோக்கர்ஸ் வந்து எவ்வளோ பேமெண்ட் அல்லது டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸை எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து என்னதுன்னா பே இன் டே. தட் மீன்ஸ் ஒரு புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, பேமெண்ட் அல்லது டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸை எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குறாரு. இதுக்கு பேர் பே இன். ஸோ எதுக்காக அவர் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுப்பாரு? தட் மீன்ஸ் நமக்கு அவங்க எப்போ பேமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பையர் வந்து ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, வாங்குறவர் செக்யூரிட்டிஸை வந்து ஸோ அந்த ஷேர்ஸை வாங்குறவர் அந்த பையர் வந்து என்ன பண்ணுவார், ஃபண்ட்ஸை வந்து நம்ம கொடுப்பாரு. செக்யூரிட்டிஸ் யார் கொடுப்பாங்க? செல்லர். அவர் தானே விற்க போகிறாரு அந்த ஷேர்ஸை. ஸோ அவரோட செக்யூரிட்டிஸ் இது எல்லாமே புரோக்கர் மூலமாக எக்ஸ்சேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா அது பே இன் டே. அதே இது பே அவுட் டேனா அப்படி ஆப்போசிட். தட் மீன்ஸ் செக்யூரிட்டிஸை யார் நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பையர் என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் அண்ட் தென் இப்போ செல்லர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அமௌண்ட் வாங்கியிருப்பார், நம்ம ஷேரை கொடுத்ததுக்கான அமௌண்ட்டு வாங்கியிருப்பார். ஸோ அது வந்து இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் மூலமாக யாருக்கு போகுது? புரோக்கருக்கு செட்டில் பண்ணப்படுது. ஸோ புரோக்கர் என்ன பண்ணணும்? கிளையன்ஸுக்கு கொடுக்கணும். தட் மீன்ஸ் அவரோட மெம்பர்ஸுக்கு அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன பேர்னா பே அவுட் டே. இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஸோ பேமெண்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸ் புரோக்கர் டு எக்ஸ்சேஞ்ச், இது எக்ஸ்சேஞ்ச் டு புரோக்கர்ஸ், அப்படியே ஆப்போசிட்டாக வர்றது தான் பே அவுட் டே. ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதிலுமே செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, T+2 ரோலிங் செட்டில்மெண்ட் பேசிஸில் தான் நடக்குது வித்
எஃபெக்ட் ஃப்ரம் April 1, 2003 படி. ஸோ இப்போ ஓகே பே அவுட்டில் வந்து நம்ம ஃபண்ட்ஸோ செக்யூரிட்டிஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணியாச்சு, கிளையன்ஸுக்கு போயிருச்சா அப்படிங்கிறத அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே, தட் மீன்ஸ் 1 டேக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக பே அவுட் ப்ராசஸில் எல்லாமே கிளையண்ட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிறத எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். தென் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பே அவுட் பண்ணதுக்கப்புறமா, பே அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம், பேமெண்ட் அண்ட் தென் டெலிவரி ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரோக்கர்ஸுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறது. ஸோ அப்போ இந்த மாதிரி போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ஒரு ஏதாவது மெசேஜை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் தெரியும் அந்த கிளையண்ட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா பே இன் டே அண்ட் பே அவுட் டே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன். இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை அதில் மெயினான ஒரு டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்று வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன். ஏன்னா இப்போ செக்யூரிட்டியை விற்கிறவங்க கேஷை வாங்கணும், கேஷை கொடுக்குறவங்க செக்யூரிட்டிஸை வாங்கணும். இதுதான் வந்து அதில் நடக்க போகுது. கேஷோ செக்யூரிட்டியோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இப்போ இந்த செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் எந்த விதமான பேட் டெலிவரிஸும் நடக்காமல் இருக்கிறது தான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மெயினான ஃபங்க்ஷன். சப்போஸ் ஏதாவது டெலிவரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு மெம்பர் மூலமாக அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான குவான்டிட்டியான அந்த ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆப்ஷன் மார்க்கெட் மூலமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஏலச்சந்தைன்னு சொல்லுவோம்ல, அதில் போய் இப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா அதை வாங்குறவங்களுக்கும் இல்லை அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய மெம்பர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ப்ராசஸில் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆகுது, இல்லைனா அந்த ப்ரைஸஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகுது, அந்த கான்ட்ராக்ட் நோட்டில் அவங்க இண்டிகேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம அந்த ப்ரைஸ் ரிசீவ் ஆகிருக்கும்ல அந்த மெம்பர், அதை வந்து அந்த மெம்பர் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கப்படும். அண்ட் தென் இதை வந்து அவங்க யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க கிளையண்ட்லேருந்து இவங்க திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆப்ஷன் ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் லெண்டிங் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்குது செக்யூரிட்டிஸ் லெண்டிங். தட் மீன்ஸ் என்ன பண்ண போகிறோம், செக்யூரிட்டிஸை பாரோவர்ஸுக்கு லெண்ட் பண்ண போகிறோம். ஸோ செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோவிங் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதுக்காக வந்துச்சுன்னா, ஒரு லெண்டர் இருக்கார், அவர் என்ன பண்ண போகிறாருன்னா செக்யூரிட்டிஸை பாரோவர்ஸுக்கு கொடுக்க போகிறார். அது எதாலும் இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், ஷேராக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ண போனார் லெண்டர் அப்படின்னா, தன்ட்ட இப்போ செக்யூரிட்டிஸ் வந்து ஐடியல் செக்யூரிட்டிஸ் மீன் தன்ட்ட சும்மா தான் இருக்கிற செக்யூரிட்டிஸ், அந்த செக்யூரிட்டிஸை பாரோவருக்கு கொடுக்கறது மூலமாக அவருக்கு ஒரு இன்கம் கிடைக்க போகுது. அது மூலமாக பாரோவருக்குமே ஒரு இன்கம் வரப்போகுது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே யார் மூலமாக நடக்க போகுது அப்படின்னா கிளியரிங் கார்பரேஷன். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க தான் யாருன்னா நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள் இந்த டயக்ராம் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ பாரோவர் என்ன பண்ணுறாரு, கிளியரிங் கார்பரேஷன்ஸ் மூலமாக அதாவது அப்ரூவ்டு இன்டர்மீடியட்ஸ் மூலமாக லெண்டர்கிட்ட போய் சம் ஷேர்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ லெண்டருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிளியரிங் கார்பரேஷன் மூலமாக தான் இந்த பாரோவருக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்போ கிளியரிங் கார்பரேஷன் இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு இன்டர்மீடியட் மூலமாக நடக்குதுல்ல, அதனால் அவங்க 2 பேருக்குமே பாரோவர் லெண்டர் 2 பேருக்குமே ஒரு சேஃபாகவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கிளியரிங் கார்பரேஷன் யார் இதில், இவர் தான் ஒரு ஃபினான்சியல் கேரண்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இவர் ஒரு ப்ரொவைட் த கேரண்டி 2 பேருக்குமே ஒரு கேரண்டி கொடுக்குறவர். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுறாரு, பாரோவர் வந்து எதுக்காக இவர்கிட்ட இருந்து ஷேரை வாங்கணும், லெண்டர்கிட்ட இருந்து எதுக்கு செக்யூரிட்டிஸை வாங்கணும், அதனால அவருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாரோவர் இருக்கார், லெண்டர் ஒரு ஏபிசி லிமிட்டட்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 1000 ஷேர்ஸை வாங்குறாரு. அவர் வாங்கும்போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸில் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே 1 மந்த்து கழித்து இந்த ஷேரோட விலை குறையும் அப்படின்னு அவரே கால்குலேட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஷேர் ப்ரைஸ் 100 ரூபான்னு கொடுத்து 1000 ஷேர்ஸ் வாங்கியிருந்தாரு, 1 lakh ரூபிக்கு வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த 1 lakh ரூபி வாங்கிட்டு அதை அப்படியே விற்றுருந்தாரு. அவருக்கு 1 lakh ரூபி இப்போ கையில் இருக்குது. ஓகே. தென் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 மந்த்து கழித்து இப்போ வந்து அதோட ப்ரைஸ் அவர் நினச்ச மாதிரியே அந்த ஏபிசி லிமிட்டடோட ஷேரோட ப்ரைஸ் வந்து என்னாச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. 90 ரூபீஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ அதே 1000 ஷேர்ஸ் வாங்குறாரு 90 ரூபீஸுக்கு. ஸோ இப்போ அவருக்கு எவ்வளோன்னா 90,000 இருக்குது. ஆல்ரெடி அவர் 1 lakh வாங்கியிருந்தார். 1 lakhக்கு வாங்கிட்டு 1 lakh விற்றுட்டார். இப்போ 90,000க்கு வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ 1 lakh minus 90,000 பார்த்தீங்கன்னா 10,000 வந்து அவருக்கு ப்ராஃபிட். ஓகே. ஸோ இப்போ பாரோவர் வந்து லெண்டர்கிட்ட இருந்து ஷேரை வாங்கிட்டார். இப்போ லெண்டருக்கு அவர் என்ன கொடுக்கணும், அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அல்லது ஒரு ஃபீஸ் வந்து அவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து இப்போ 5,000 பே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ டோட்டலாக இவருக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 5,000 லாபம் கிடைக்குது. கரெக்டாக. இப்போது இது வந்து ஷார்ட் பீரியட் தான், அது மூலமாக பாரோவருக்கு வந்து ஒரு லாபம் கிடச்சிருது. அட் த சேம் டைம் லெண்டருக்குமே வந்து அந்த ஐடியல் செக்யூரிட்டிஸ் மூலமாக ஒரு லெண்டிங் ஃபீயும்
கிடச்சிருது. சரி, ஓகே. இப்போ லெண்டர் வந்து பாரோவருக்கு ஷேரை கொடுத்துட்டாரு. இந்த ஷேர் வந்து பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இவர் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாமா அப்படின்னா மேக்ஸிமம் அவர் வாங்கிக்கலாம். அவங்க அதுக்குன்னே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, 12 மந்த்ஸ் அப்படிங்க, மேக்ஸிமம் 12 மந்த்ஸ். அதில் அவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது இந்த ஷேர்ஸை வந்து பாரோவர்கிட்ட கொடுக்கறதுனால இந்த செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோவிங் ஸ்கீம் மூலமாக பாரோவருக்கு அந்த ஷேர் போகிறதுனால பாரோவர் தான் உண்மையான ஓனரா அப்படின்னா கிடையாது, லெண்டர்ட்டு தான் எல்லா ஓனர்ஷிப்புமே இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கிளியரிங் கார்ப்பரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெம்பர்ஸுக்காக ஏதாவது நம்ம செக்யூரிட்டிஸில் வந்து ஷார்ட் ஃபால் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஷேர்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, பாரோ பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த புரோக்கர் மூலமாக வரக்கூடிய இந்த பாரோவர் வந்து என்ன பண்ணணும், லெண்டருக்கு ஷேரை திரும்ப கொடுக்கணும். சப்போஸ் திரும்ப கொடுக்கல அப்படின்னா கிளியரிங் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் மார்க்கெட்டில் போய் செக்யூரிட்டிஸை வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, லெண்டர் கையில் ஒப்படைச்சிருந்தாங்க. அதுவுமே 7 ட்ரேடிங் டேஸ்க்குள்ளே அதை கொடுத்துருந்தாங்க. அவங்களால அந்த செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியலை அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனே வந்து என்ன ஆயிடுது, க்ளோஸ் ஆகிடுது. இதுதான் செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் ஸ்கீம். செக்யூரிட்டிஸை லெண்ட் பண்ணுறாங்க, அது மூலமாக பாரோயிங்கும் பண்ணுறாங்க, கிளியரிங் கார்ப்பரேஷன் மூலமாக எல்லாமே நடக்குது. இதில் லெண்டர்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் கிடைக்குது, பாரோவருக்கும் பர்டிகுலர் ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேயா? ஸோ இதுதான், இது எல்லாமே லெண்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியல் செக்யூரிட்டிஸ் மூலமாக நடக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லர் காலத்தில் உள்ளதை பார்த்துடலாம். ரிடக்ஷன்ஸ் இன் செட்டில்மெண்ட் பீரியட் ஃப்ரம் T+2 to T+1. ஸோ இதில் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் ரிக்வெஸ்ட் படி செபி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ட்ரேடு செட்டில்மெண்ட்டை T+2லேருந்து T+1 தட் மீன்ஸ் T+24 ஹவர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றினாங்க. ஸோ இதுவுமே செபி வந்து என்ன பண்ணல, தானாகவே முடிவெடுக்கலை. அவங்க தென் கன்சல்டேஷன் வித் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், கிளியரிங் கார்ப்பரேஷன், டெபாசிட்டர்ஸ், அவங்கள எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இந்த மாதிரி இதை வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. ஆனால் சில மார்க்கெட் பிளேயர்ஸுக்கு வந்து இதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. T+1 செட்டில்மெண்ட் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலுமே செபி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் சைக்கிளில் நம்ம T+1 ஒரு ட்ரேட் நடந்த அடுத்த நாளே அவங்களுக்கு ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களுக்கு ஒரு கிரேட்டர் எஃபிஷியன்சியும் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செபி வந்து ஃபீல் பண்ணாங்க. அட் த சேம் டைம் நம்ம இந்த செட்டில்மெண்ட் சைக்கிளில் வந்து T+1 மாற்றுறதுனால அவங்களுக்கு ஆப்ரேஷனல் ரிஸ்க், லிக்விடிட்டி நீட்ஸ், கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. நம்ம புரோக்கருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மார்ஜின் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் கொலாட்ரல் ரெக்யர்மெண்ட்ஸுமே இதனால் குறையும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணாங்க, T+2 அதை இருந்து T+1 T+1 டே 24 ஹவர்ஸாக மாற்றினாங்க. ஓகே, T மீன்ஸ் ட்ரேடு டே. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் இட் மீன் ஃபார் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். சரி, ஓகே. இதில் யாருக்கு லாபம், இது மூலமாக யார் லாபம் பார்த்தாங்க அப்படின்னா கார்ப்பரேட்ஸ், அப்புறம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய லார்ஜ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த T+1 செட்டில்மெண்ட்டை மாற்றினதுனால அவங்களுக்கு ஓகே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் லிக்விடிட்டி மோரி டிரான்சாக்ஷன், அந்த பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து இந்த T+1 டே செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப இம்பாக்டை ஏற்படுத்துச்சா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான இம்பாக்டையும் கொடுக்கல. ஸோ இதிலேருந்து நமக்கு ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து 45% கான்ட்ரிபியூட் வந்து டெய்லி ட்ரேடிங் வேல்யூம்ஸில் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 55%மே இந்த கார்ப்பரேட்ஸு, FII அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் disadvantages for common investors of the T+1 settlement cycle. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் அண்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸுக்கான ஏர்லியர் ரிசிப்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஆப்ரேஷனல் அண்ட் மார்க்கெட் ரிஸ்கையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம திடீர்னு T+2லேருந்து T+1 செட்டில்மெண்ட் சைக்கிளுக்கு மூவ் பண்ணுறது மூலமாக இது ஒரு காம்ப்ளெக்ஸ், கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலுமே இதில் வந்து நமக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளானிங், ஒரு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது, டெஸ்டிங், இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு எல்லாமே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது
மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையே முழுவதும் சேஞ்ச் ஆக்கக்கூடியது அப்படின்னு கூட ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து T+2லேருந்து T+1 மாற்றுறதுனால அவங்க யோசித்தது. ஸோ இதை ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் மெயினான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆகாதவங்க நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க. இனிமேல் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் அடுத்தடுத்து என்னோடய வீடியோவை இமிடியேட்டாக பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.